வணக்கம். கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி. இலங்கையை வடகொரியாவாக மாற்ற அனுர முயற்சி, மக்கள் குரல் கொடுக்க வேண்டும், சாகர சூளுரை. தையட்டி விகாரை இடிக்கப்படுதல் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலைக்கு வழிவகுக்கும், அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டு. யாழில் நேர்ந்த துயரம், கிணற்றில் விழுந்து 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் உயிரிழப்பு. ரணில் மற்றும் சஜித் அணிகளில் உள்ள 3 சகுனிகள் இணைவு சாத்தியமற்றது, ஆசு மாரசிங்க பகிரங்கம். 3 ஆண்டுகளில் 3 முறை உயரும் அரச ஊழியர்களின் சம்பளம். இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 10 ரூபாவினால் குறைத்தது போதுமானது அல்ல என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இன்று முதல் அமுலாகும் வகையில் பிரீமா மற்றும் செரண்டிப் ஆகிய மா ஆலை நிறுவனங்கள் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 10 ரூபாவினால் குறைத்துள்ளன. கோதுமை மா கிலோ ஒன்று சந்தைகளில் தற்போது 175 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 ரூபாய் விலை குறைப்பு மூலம் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 75 ரூபாவினால் குறைவடைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மன்னார் பறையநாளங்குளம் பகுதியில் இருந்து 2 இளைஞர்கள் வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர். வவுனியா மன்னார் வீதியில் உள்ள பம்பை மடுவை அண்டிய பகுதியில் குறித்த மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்திற்குள்ளாகியது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நிமல் என்ற நபர் உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் பூவரசன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுப்பதற்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் தமது தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறிய ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர்களை போலீஸ் மற்றும் அரசு பாதுகாப்பு பணிகளில் உயர் பதவிகளில் நியமித்துள்ளது. இதற்கு முன்னர் எந்த ஒரு அரசு தலைவரும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததில்லை. தற்போது போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் சட்டமா அதிபர் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அது மாத்திரமன்றி அரசியல் கட்சிகளுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. இந்நாட்டை வடகொரியாக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முயற்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே அரசாங்கத்தின் இவ்வாறான ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக மிக கடுமையாக எதிர்ப்புகளை வெளியிட வேண்டும். கடந்த காலங்களில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டன. ஆனால் அவர் ஒருபோதும் சமூக வலைதளங்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு அல்ல. தமக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு எவருக்கும் அனுமதிப்பதில்லை. எனவே இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுப்பதற்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றார். மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை போன்றதொரு அவல நிலை ஏற்படுவதற்கு வழிவகுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தையட்டி விகாரையை உடைப்பது வெறுமனே பிரச்சினைகளை உண்டாக்கும் எனவும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இரணைமடுவில் புதிதாக விகாரைகள் கட்டப்பட உள்ளதாக
தம்மால் அறிய முடிவதாகவும் விகாரைகளை இனிமேலும் பொதுமக்களுடைய காணிகளில் அமைக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது எனவும் அர்ஜுனா எம்பி வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்கிராய் குளத்தில் அருகில் உள்ள கிணற்றினுள் 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் தவறுதலாக விழுந்து உயிரிழந்துள்ள துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு விஸ்வமடு ரெட்வான பகுதியைச் சேர்ந்த டெனுசன் என்ற 3 வயது ஆண் குழந்தையும், கல்லூரி வீதி வடக்கு தெற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் என்ற 30 வயதுடைய தாய் மாமனும் உயிரிழந்துள்ளனர். கிணற்றினுள் குழந்தை மிதந்து கிடப்பதை அவதானித்தவர்கள் குழந்தையை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் குழந்தை உயிரிழந்தது. சம்பவத்தை அறிந்து குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் குழந்தையின் மாமனை மீட்டு முதலுதவி அளித்த போதும் அவரும் உயிரிழந்துள்ளார். பின்னர் 2 சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நிபந்தனைகளின்றி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு சாத்தியமற்றதாகும். எனவே இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்று நாம் நம்பவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி சாத்தியமற்ற போக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறது. இரு கட்சிகளின் தலைவர்களுக்கும் உண்மையான தேவைப்பாடு காணப்பட்டால் இருவரும் நேரடியாக இதில் தலையிட வேண்டும். ஆனால் இருதரப்பிலுமே அவ்வாறானதொரு நிலைமையை அவதானிக்க முடியவில்லை. ரணில் மற்றும் சஜித் அணிகளில் உள்ள 3 சகுனிகள் தான் இந்த வேலை திட்டத்தை எதிர்க்கின்றனர். ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் அவருடன் இவ்வாறானவர்கள் இருக்கவில்லை. அவர் சுயாதீனமாகவே முடிவுகளை எடுத்தார். ஆனால் தற்போதைய இரு தலைவர்களுமே அவ்வாறு சுயாதீனமாக செயற்படுவதில்லை. இணைந்து செயற்படாவிட்டால் இந்த இரு கட்சிகளுக்குமே எதிர்காலம் இல்லை. நாட்டு மக்களுக்காகவும் இளம் தலைமுறையினருக்காகவும் புதிய வேலை திட்டம் ஒன்றையாவது நாம் ஆரம்பிப்போம். இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்று நாம் நம்பவில்லை. நிபந்தனைகளின்றி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இந்த இணைவு சாத்தியமற்றது என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தின் மூலம் 3 ஆண்டுகளில் 3 முறை அரச ஊழியர்களின் சம்பளம் உயரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரித்த வரவு செலவு திட்டத்தை சமகால ஜனாதிபதி வாசிப்பது போன்ற உணர்வை இந்த வரவு செலவு திட்டம் ஏற்படுத்தியதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தாக்கல் செய்த வரவு செலவு திட்டம் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை போன்றது. மிகவும் நல்லது. ரணில் விக்ரமசிங்க தயாரித்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி வாசிப்பதை போன்று உணர்ந்தேன். ஏனெனில் வரவு செலவு திட்டம் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை போன்றது. அரச ஊழியர்களின் சம்பளமும் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் உயர்த்தப்படும் என்று நம்பப்படுகிறது. அதன்படிதான் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இப்போது 3 ஆண்டுகளில் 3 முறை உயரும். அதுவும் நல்ல விடயம்தான். ஒன்றுமே நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது நடந்தால் நல்லதுதான் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும், வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகம்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.